பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS புரம். கான்டாக்ட் 9677790367. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மாநில அரசு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற போது மத்திய அரசுடைய நிதி அப்படிங்கிறது முக்கியம். ஆனா தமிழகத்திற்கான நிதி பகிர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. போன யூனியன் பட்ஜெட்ல கூட, இப்போ சமீபத்தில் முடிந்த யூனியன் பட்ஜெட்ல கூட தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல மத்திய அரசு. ஸோ இதற்கான விலையை நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. அதுதான் அந்த நரேட்டிவ் கொண்டு வராரு. தமிழ்நாடு வெர்சஸ் NDA அப்படின்னு கொண்டு வராரு. முதலமைச்சர் சொல்வது உண்மையா இல்ல அரசியலா? முதல்வர் சொல்வது வடிகட்டின பொய்ன்னு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா சொல்றேன். ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி 7 மடங்கு அதிகம். துணை முதல்வர் உதயநிதி பாஷையில் பேசினாதான் உங்களுக்கு புரியும். அவர் சமீபத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னால் நீங்கள் திராவிட மாடலை சரியாக புரிந்து கொள்வீர்கள், நீங்களும் சரி மக்களும் சரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு? உழைப்பது உங்கள் கடமை, உயர்வது எங்கள் உரிமை. உதயநிதி ஸ்டாலின் இப்படியே சொல்லியிருக்காரு. ஆமாம், உழைப்பது உங்கள் கடமை, உயர்வது எங்கள் உரிமை. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதான், பொதுமக்களாக இருந்தாலும் அதான். ராமதாஸ் ஐயா கூட்டணியில் வந்தால், திமுக கூட்டணியில் விசிக வெளியேறும்ங்கிறார். விசிக வெளியேறினால் உங்களுக்கு தெரியும், அடுத்து உள்ள 4 தளபதிகள் இவர்கள் வெளியேறுவதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். திமுக மூலமாக அவர்கள் பெற்ற பயன்கள் நிறைய, அதனால் திமுகவுடனே அவர்கள் இருந்து விடுவார்கள். திருமாவளவனுக்கு பின்னாலும் ஒரு சிலர் செல்வார்கள் கட்சி. அப்ப என்ன ஆகும்னா விசிக பிளவுபடும். இப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக பிளவுபட்டால் பறையர்கள் அல்லது பட்டியல் சமூகத்தினருடைய வாக்குகள், விசிகாவை நம்பி திமுக எதிர்பார்த்திருக்கக்கூடிய வாக்குகள் சிதறும். வீல ஆரம்பிக்கிற தொகுதியில தான் நிக்கணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லி, அநேகமாக விருகம்பாக்கம், அங்கே விளவங்கோடு இல்லை விருதாச்சலம், அப்புறம் சென்னையிலேயே வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், வேளச்சேரி, இது ஒரு ஜோசியர் சொன்னார். நம்ம 4 மாதம் முன்னால் பேசியிருந்ததை போன வாரம் டைம்ஸ் நவுலேயே ஏதோ ஒரு இதுலேயோ ஏதோ ஒரு ஆங்கில சேனல்ல இதை காமிச்சாங்க. தேர்தல் நெருங்க இந்த கூட்டணிகள் உறுதியாகும் பொழுது கேப் அதிகமாகலாம், இல்லை கேப் கம்மியாகலாம். அப்படி வரும்பொழுது திமுகவுக்கு மிக வலிமையாக இருந்த ஒரு கள அரசியல் திமுக காலிலிருந்து நழுவிக்கொண்டே போகிறதோ என்கிற நிலைதான் இன்று உள்ள நிலை. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக அரசியலின் ஆசிரியர் திரு சக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டிய கூட்டணி கணக்குகள், அது தொடர்பான ஒரு விவாதம் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இத்தனை நாள் வலிமையாக இருக்கிறது, வலிமையான கூட்டணி அப்படின்னு நம்ம எல்லாருமே பேசின திமுக கூட்டணியில மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். ஆனா அதுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது மாநில அரசு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற போது மத்திய அரசுடைய நிதி அப்படிங்கிறது முக்கியம். ஆனா தமிழகத்திற்கான நிதி பகிர்வு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக குறைந்து வருகிறது. போன யூனியன் பட்ஜெட்ல கூட, இப்போ சமீபத்தில் முடிந்த யூனியன் பட்ஜெட்ல கூட தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல மத்திய அரசு, பாஜக அரசு செய்யல. ஸோ இதற்கான விலையை நிச்சயமாக அவங்க கொடுப்பாங்க. அதுதான் அந்த நரேட்டிவ் கொண்டு வராரு. தமிழ்நாடு வெர்சஸ் NDA அப்படின்னு கொண்டு வராரு. முதலமைச்சர் சொல்வது உண்மையா இல்ல அரசியலா? லைஸ், டேம் லைஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. பொய், மகா பொய், வடிகட்டின பொய். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கிறது இருக்கிறதுலையே வடிகட்டின பொய். அது மாதிரி பொய், புரட்டு, திமுகவின் பேச்சுக்கள். நீங்கள் முதல்வர்லேருந்து கீழ் வரைக்கும் யார் வேணாலும் வச்சுங்க. இல்லை, ஆனால் சொல்கிறவரை முதலமைச்சர் இல்லை. இல்லை, நான் ஒரு மரியாதையின் காரணமாக முதலமைச்சர்லேருந்து கீழ் வரைக்கும் ஒரே மாதிரி நான் வச்சுட்டேன். முதல்வர் சொல்வது வடிகட்டின பொய்ன்னு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இதற்கு முன்னால் போன செஷனில் இந்த மாதிரி எங்களுக்கு நீதி கொடுக்கல, எங்கள் வஞ்சிக்கப்பட்டோம், துஞ்சிக்கப்பட்டோம்னு தமிழர்களை தமிழ்நாட்டை வஞ்சிக்குன்னு சொல்லும்போது புள்ளி விவரங்கள் கொடுத்தாங்க.
அதை அஸ்வினி வைஷ்ணவோ இல்லை யாரோ ஒரு அமைச்சர் கொடுத்தார், ஞாபகம் இல்லை எனக்கு. அவரே தான் பாராளுமன்ற இதுக்கும் அமைச்சர் நினைக்கிறேன். கொடுக்கும்போது 10 வருடங்களில் மன்மோகன் சிங் ஆட்சியில் கொடுக்கப்பட்டதை விட இந்த 10 வருடங்களில் 10-11 வருடங்களில் தமிழ்நாடு, அது அப்போது அதிமுக நடுவில் இருந்தது, இப்போ திமுக இருக்குது, தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்ட நிதி 7 மடங்கு அதிகம். 1 மடங்கு இல்லை, 2 மடங்கு இல்லையா, 7 மடங்கு அதிகம். அவர்கள் நிரூபணத்தோடு புள்ளி விவரத்தோடு பேசினார்கள். ஒரு கால் அவர்கள் சொல்வது பொய்யாக இருந்தால், மத்திய பாஜக அமைச்சர்கள் இல்லை மோடி தலைமையிலான அமைச்சரவை சொல்வது பொய்யாக இருந்தால், நிச்சயமாக யாராவது இங்கிருந்து இருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பிக்கள் அதை மறுதளித்து பேசியிருப்பார்கள் அல்லது மாற்று புள்ளி விவரத்தை கொடுத்திருப்பார்கள். இது ஒரு உதாரணம். இப்போ சமீபத்தில் நீங்கள் சொல்கிற இதில் இப்போ ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு 9 ரயில்வே வந்தே பாரத் கொடுத்தோம், அமிர்த பாரத் இத்தனை வண்டி கொடுத்தோம், அதை தவிர 7411 அப்படின்னு நினைக்கிறேன் கோடி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கொடுக்காம இல்லை, நீங்கள் 4000 சொச்சம் 4400 ஏதோ ஒரு 4500 சுமாராக ஹெக்டேர் நிலம் நீங்கள் எடுத்து கொடுக்கணும். ஆனால் 1100 என்னமோ தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க, 1000 சொச்சம் தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. 1100 கூட இல்லை, 1000 சொச்சம் அதான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஏறத்தாழ 20-22% தான் நீங்கள் நிலம் எடுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் நிலம் எடுத்து கொடுத்தா தானே நாங்கள் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திட்டம், அது மதுரை டு ராமேஸ்வரமா, மதுரை டு அருப்புக்கோட்டை, இந்த திட்டம் 91% நிலம் இன்னும் எங்களுக்கு நிலம் நீங்கள் மாநில அரசு தான் பார்த்து கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கல. ஆனால் நில அக்விசிஷன், நிலம் வாங்குவதற்காக 1445 கோடி ரூபாய் உங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நிலம் வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் கூட செலவழிக்கப்படவில்லை. அதே மாதிரி நில அடையாளப்படுத்துதலும் நடைபெறவில்லை. எவ்வளோ நடந்திருக்கு? இப்போது அந்த குறிப்பிட்ட திட்டத்தில் 91% இன்னும் நிலம் அடையாளப்படுத்தலைன்னா 9% தான் பண்ணியிருக்காங்க, 10% கம்மியாக. நீங்கள் அடையாளப்படுத்தி அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு ஆய்வுக்குழு அனுப்பித்து அது சரியாக இருக்கிறது முடிவு பண்ணால் நிதியை அலாட் பண்ணுவாங்க. இதில் 2 விதமான பிரச்சனை. ஒன்று, நிலம் பெரும்பகுதி அலாட் பண்ணாமையே அதாவது அடையாளப்படுத்தாமையே விட்டுட்டாங்க. அவங்க எப்படி நிதியை அலாட் பண்ணுவாங்க? நிதியை அலாட் பண்ணி நிதி வழங்கின இடத்துலையுமே நீங்கள் நிலம் வாங்கலை அப்படின்னா அந்த நிதி என்ன ஆச்சு, அது எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆக 2 விதமாகவும் அடையாளப்படுத்தாமல் அதான் நீங்கள் இருப்பது அப்போ என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ரயில்வே மூலமாக நன்மை வந்துவிடக்கூடாது என்பது தான் திமுக அரசின் நோக்கமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் முதலமைச்சர் திட்டமும் கொடுக்கல, காசும் கொடுக்கலங்கிறாரு. அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் தெளிவாக புள்ளி விவரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த புள்ளி விவரங்களை எதிர்த்து அது தவறு என்று இங்கிருந்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசோ, முதல்வரோ, துணை முதல்வரோ, இல்லை சம்மந்தப்பட்ட துறை யார் பார்க்குறாங்களோ, இங்கே ரயில்வே துறைன்னு தனியாக கிடையாது, நீதியமைச்சர்னு ஆனால் தான் சொன்னேன், சொல்லலாமே. அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்வது பொய், உண்மை இல்லை, இவ்வளவு தான் வந்தது, நாங்கள் இவ்வளோ அடையாளப்படுத்திட்டோம், பதில் சொல்லலாமே. சும்மா வாயில் அவர்கள் கொடுப்பதில்லை, அவர்கள் நிதி கொடுத்தால் நாங்கள் செய்திருப்போம் அது அப்படின்னு பேசுகிறது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். அவர்கள் மத்திய அரசிலிருந்து அப்படி பேசலை. தெளிவாக என்ன கொடுத்திருக்கிறோம், என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் என்ன நிலம் வாங்கி எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்க வேண்டும், எவ்வளவு படுத்தி இருக்கிறார்கள், எந்தெந்த திட்டத்தில். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சென்னை டு புதுவை இந்த கடலோரத்தில் பாதை போட்டால் 179 கிலோமீட்டரில் உங்களுக்கு கடலோரத்தில் அவ்வளவாக பாதைகள் தமிழ்நாட்டில் கம்மி. அதே மாதிரி இன்னும் 2 திட்டம், திருவண்ணாமலை டு இந்த பூந்தமல்லி அந்த மாதிரி உள் தமிழ்நாட்டில் உள்ளக்கூடிய 3 திட்டத்துக்கு திட்டம் ஒதுக்கியும் இதுவரை 1% நிலம் கூட, இது போன வாரம் பத்திரிகையில் வந்த செய்தி, ஒரு வாரத்துக்குள்ள 1% கூட நிலம் அடையாளப்படுத்தப்படவில்லை. நீங்கள் வாங்க வேணாம், அடையாளப்படுத்தினா போதும். அந்த அடையாளப்படுத்துவதே நீங்கள் செய்யாமல் அதுக்கப்புறம் அவர்கள் நிதி ஒதுக்கவும் இல்லை, நிதி வழங்கவும் இல்லைன்னா, நீங்கள் அடையாளப்படுத்தினா அதுக்கப்புறம் நிதி அதை ஆய்வு செய்து நிதி
ஒதுக்குவாங்க. ஒதுக்கின பிறகு வழங்க வேண்டிய ஒரு அடுத்த கட்டத்தில் வரும். அப்போது ஆக மொத்தம் இந்த நல்ல நாள்லேயே பொய் சொல்லுவாங்க. இதில் தேர்தல் வருதுங்கும்போது பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். அது முதல்வர் அவர் தெரிந்துதான் பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா, நம்மால் யூகம் செய்ய முடியவில்லை. இல்ல, ஏன்னா கீழே உள்ள அதிகாரிகள் எழுதி கொடுக்கறது தான் அவர் பேச போறாரு. இல்லை, ஒரு கவுன்சிலர் போய் பேசலாம், ஒரு எம்எல்ஏ போய் பேசலாம். ஆனால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், பொது வழியில் பேசக்கூடியவர், மத்திய அரசை நோக்கி குற்றம் சாட்டு வைக்கக்கூடியவர், இந்த டேட்டாலாம் தெரிஞ்சு தானே பேசணுங்கிறது நீங்கள் சொல்கிறது மக்கள் ஜனநாயகத்தில் உள்ள ஒரு அதாவது ஐதீகம், சட்ட அமைப்பு. அப்படி பார்க்க போனால் நாங்கள் எந்த மதத்திற்கும் சார்பில்லாமல், எந்த சாதிக்கும் எந்த ஒரு சாராருக்கும் சாதி இல்லாமல் நாங்கள் பதவி பணிபுரிவோம் அப்படின்னு பதவி பிரமாணம் எடுத்து தான் முதலமைச்சர் ஆகிறாங்க, அமைச்சர்கள் ஆகிறாங்க. ஆனால் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், ரம்ஜானில் அங்கே போய் கூழ் குடிப்பேன், இங்கே போய் கேக்கு வெட்டுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவே நீங்கள் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்திற்கு எதிரானது இல்லையா? அதற்கு விரோதமானது இல்லையா? உண்மையிலேயே யாராவது ரொம்ப சீரியஸாக ஒரு பொதுநல வழக்கு போட்டு இதை உதாரணங்களை வைத்து இவர்கள் பதவி இழக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்றால் கதை கந்தலாகிவிடும். அதை செய்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. இது பழகிவிட்டதுன்னு விட்டுறாங்க. ரெண்டாவது, அப்படி யாராவது செய்தால் அவர்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்பது தமிழ்நாட்டில் தெரிந்த விஷயம். சாதாரணமாக ஒரு மீடியாக்காரன் அதிகமாக விமர்சனம் செய்தாலே என்ன மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி வழக்கெல்லாம் போடுறவங்களுடைய கதி என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். கூடவே அந்த கட்சியில் கூடவே இவர்களுக்கு பினாமியாக இருந்து ஏதோ ஒரு கட்டத்தில் கசப்பு ஏற்பட்டவர்கள் கதை அன்றிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிக் பாட்சா கதை, ஆலடி அருணா கதை, தா கிருஷ்ணன் கதை, இன்னும் எத்தனையோ பேர் கதை இருக்குது. இவங்களே யாரும் வெளியாள் இல்லை, உங்கள் கூடவே இருந்தவங்க. அவங்க கதியெல்லாம் என்ன ஆச்சுங்கும்போது அப்போ வெளியில் இருந்துக்கிட்டு விமர்சனம் பண்ணுறவன் எப்படி அவனுக்கு தைரியம் வரும்? அந்த மீடியாக்காரனுக்கு சமீப காலம் கூட அந்த பழனியாண்டின்னு அந்த ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ கரூரில் குவாரி வச்சு அதை போய் ட்ரோன் வச்சு எடுத்தாருன்னா அந்த இன்னொரு அந்த ஊடகவியலாளர் செய்தியாளரும் அந்த புகைப்படக்காரரையும் அடித்து ரத்தம் வர அளவுக்கு அந்த எம்எல்ஏவே அங்கேயே இருந்து அவர் அடிப்பது கூட வீடியோவில் வந்துருச்சு. அவரே அடிக்கிறார். அதே மாதிரி அவர் கண்ணாமண்ணான்னு ஆடியோவில் திட்டுறதும் பேசுகிறதும் ஆடியோவும் வந்துருச்சு. அதை விட முக்கியமாக அவருடைய ஆட்களை யாரையோ கூப்பிட்டு, டேய் நம்ம ஆள் 2 பேரை கையை கிழிச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படுக்க சொல்லு அவன் அடித்தான்னு சொல்லி, அதுக்கு பதிலில் அவங்க யாரோ ஒரு மேனேஜரோ இல்லை இவருடைய மகன் அங்கே அங்கே தான் இருந்திருக்காரு, அவர் தலைமையில் தான் அடிச்சிருக்காங்க. யார்? இந்த பழனியாண்டி எம்எல்ஏவுடைய அவர் அவரிடமோ யாருக்கிட்டையும் அங்கே அவர் முக்கியஸ்த இவருடைய ஆட்கள்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முருகேசன் சந்தோஷ் இவங்க 2 பேரும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி முருகேசனும் சந்தோஷம் ஆஸ்பத்திரியில் போய் கையை கழிச்சிட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக போய் படுத்துக்க சொல்லி சொன்ன ஆடியோ இருக்குது. இவர் அந்த இடத்துல அவர் இல்லவே இல்லை, அந்த சமயத்தில் அவர் வேற எங்கேயோ இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்பாட்டில் அவரே எடுத்து அடிக்கிற அளவுக்கு வீடியோ வெளியில் வந்துருச்சு. இவ்வளோலாம் இதெல்லாம் நடந்து 1 வாரம் 10 நாள் ஆச்சு. இப்போ தான் நேற்று தான் அவர் பேரில் இவ்வளவு வீடியோக்களும் ஆடியோக்களும் ஆதாரங்களும் வெளிவந்த பிறகு தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் கூடுதல் கொடுமை என்னென்னா, அந்த அடிபட்டு ரத்த வளார அந்த கதிரவன்கிறவர் கதறார், ஐயோ விட்டுருங்கண்ணே 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 அடிக்கும்போது எதாலேயோ போட்டு அடிக்கிறாங்க, கட்டையோ இரும்போ கழியோ தெரியல. அப்படி அடிபட்டு ரத்த வளாராக ரத்தம் சொட்ட அவர் வீடியோவில் இருக்கார், ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு என்பது அவன் அதுக்கு மேலே பேசாமல் இருப்பதற்கான ஒரு பயமுறுத்தல் தானே தவிர இப்படி ஒரு அராஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அராஜக ஆட்சியில் நீங்கள் முதல்வர் இல்லை, இதில் யார் என்ன பேசினாலும் உண்மையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் நீங்கள் பேசாமல் தமிழ்நாட்டிலிருந்து மணிப்பூர் மிசோரம்னு எங்கேயாவது குடிபெயர்ந்து, நீங்களும் இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி குடிபெயர்ந்து போகலாம். இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் இதை எதிர்பார்த்து தான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சி நடக்கும் பொழுது இவர்கள் உண்மை பேசுவார்கள் என்று இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் அது. உண்மை பேசுபவர்களாக இருந்தால் இப்படி ஒரு காட்டாட்சி அராஜக ஆட்சி நடக்குமா?
அது பெண்கள் விஷயத்தில் ஆகட்டும், பாலியல் குற்றங்களாகட்டும், ரவுடி கேங் ஆகட்டும். ஏங்க, போலீஸ்காரன் கஞ்சா விற்கிறான், போலீஸ்காரன் கஞ்சா அடிக்கிறான். இது வந்து ஏதோ ஒரு நிகழ்வை வைத்து நம்ம சொல்லவில்லை. ஒரு தடவை ஒரு ஆப் வச்சு விற்றாங்கன்னு 5 பேர் பிடிச்சாங்க. இப்போ ஒரு போலீஸ்காரரை பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் போலீஸ்காரங்களை பிடிச்சிருக்காங்க. அவங்க கஞ்சா வந்து வைத்திருப்பது மட்டும் இல்லாமல் அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். காவல்துறையே வந்து விநியோகம் செய்கிறது, வியாபாரம் செய்கிறது கஞ்சாவில். காவல்துறைனா துறை ரீதியாக இல்லை, துறையில் இருப்பவர்களேன்னா நீங்கள் எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்துவீர்கள்? இதில் வந்து 0 கஞ்சா மாநிலம். அப்போ நீங்கள் முதல்வர் பொய் சொல்கிறார்னா மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறார்? அவர் என்ன ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா? ஏங்க, அவர் வந்து 0 கஞ்சா மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதுன்னு சொல்லி 3 நாள்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போன வாரம் தான் 1 லட்சம் போதை மாத்திரைகளை எங்கள் காவல்துறை பிடித்ததுன்னு சொல்கிறார். இப்போ மாசு பொய்யரா, முதல்வர் பொய்யரா? யாராவது ஒருத்தர் தான் உண்மையானவராக இருக்க முடியும், ஒருவர் தான் உண்மை பேசியிருக்க முடியும். 2மே உண்மையாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. இவ்வளோதான் இவங்களுடைய லட்சணம், இவ்வளோதான். அதனால் இந்த நிதி தரவில்லை என்பதால் இந்த தேர்தல் வரும்பொழுது கொஞ்சம் வழக்கமாக உள்ள குரல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குரல், இப்படி கொஞ்சம் கதறல்கள் குரல்கள் கேட்கும். இதை வந்து நம்புவது வந்து இப்படி தான் வந்து இது இந்த ஏதோ திருட்டு நடந்துச்சு, நான் துரத்திக்கிட்டு போகும்போது அது யார் திருடினானோ அவனே திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுவான். முதல்ல ஏதோ திருட்டு நடந்துச்சு, நான் துரத்திக்கிட்டு போகும்போது அது யார் திருடினானோ அவனே திருடன் திருடன் கத்திக்கிட்டு ஓடுவான் முதல்ல. இது அது போன்ற நிகழ்வு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி தொடர்பானது. அதுவும் குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட வந்து 2017க்கு பிறகு தொடர்ச்சியாக வந்து இந்த கூட்டணி வந்து பயணித்து கொண்டிருக்கிறது. ரொம்ப வலிமையாக இருக்குது. ராகுலை வந்து முதல் முறையாக பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததே மு.க. ஸ்டாலின் தான் அப்படின்னு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான உறவு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடிய தளபதி சொல்கிறாரு, 3000 ஓட்டு தான் வச்சுருக்கானுங்க, இவனுங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சீட்டு? இந்த ஜோதிமணி மாணிக்கம் தாகூர்லாம் அடுத்த வாட்டி நின்னானா சீட்டே கொடுக்கக்கூடாது, நின்னாலும் நம்ம வந்து உள் வேலையை செஞ்சுடணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாரு. அதுதான் பதிலுக்கு மாணிக் தாக்கூர் வந்து மதுரை வடக்கில் தளபதி நிற்கிற இடத்துல அது காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கப்படணும்னு சொல்லி அங்கே போஸ்டர்லாம் ஒட்டி காங்கிரஸ் தான் அங்கே வந்து நிற்கணும்னு சொல்லி அது வந்து பதிலுக்கு அவர்கள் பதிலடி கொடுக்கிறார்கள். இல்லை, இவங்க இவ்வளோ அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த அலைன்ஸ் வந்து உறுதியாகும், அதாவது இறுதியாகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இந்த சூழலில் வந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, நாளை திருப்பியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதில் ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்கிறது தான் நிலைப்பாடுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் தான் ஒரு நிலைப்பாடு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு செய்தி வருது. அப்போ என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? அதாவது திமுக கொள்கையையும் கோட்பாடையும் நீங்கள் அன்னைக்கு கருணாநிதி காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு வந்து 97 சீட்டு வாங்கி 2006-14 மைனாரிட்டி அரசாக இருந்தபோது கூட அவர்கள் கூட்டணியில் வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமலேயே ஏதோ ஒரு சாதுரியத்தில் அவர் ஓட்டினார். இன்னைக்கு அவருடைய காலத்தில் அவருக்கு இருந்த சாதுரியம் ஸ்டாலினுக்கோ உதயநிதிக்கோ இல்லை, இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது என்று வைத்துக்கொண்டால் அவங்க கொள்கைன்றாங்க. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுய ஆட்சி. ஆட்சின்னா சுயமாக நின்று ஆட்சி வந்தாதாங்க அதுக்கு பேர் சுய ஆட்சி. சுய ஆட்சினா வந்து கூட்டணி சேரும்போது இப்போ அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணுன்னா, நான் உங்களுக்கு புரியும்படி திருசக்தியார் பாஷையில் பேசி உங்களுக்கு புரியாது. துணை முதல்வர் உதயநிதி பாஷையில் பேசினா தான் உங்களுக்கு புரியும். அவர் சமீபத்தில் ஒன்று சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொன்னால் நீங்கள் திராவிட மாடலை சரியாக புரிந்து கொள்வீர்கள், நீங்களும் சரி மக்களும் சரி. அவர் என்ன சொல்லியிருக்காரு, உழைப்பது உங்கள் கடமை, உயர்வது எங்கள் உரிமை. உதயநிதி ஸ்டாலின் இப்படியே சொல்லியிருக்காரு. ஆமாம், உழைப்பது உங்கள் கடமை, உயர்வது எங்கள் உரிமை. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் இதான், பொதுமக்களாக இருந்தாலும் அதான். சமூக ரீதியில் வந்து அதாவது பட்டியல் சமூகம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, பின்தங்கியவர்கள், இவர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அதான். இல்லை திமுகவில் போஸ்டர் ஓட்டு அடிமட்ட தொண்டர்கள் துரைமுருகன் வரைக்கும் வச்சுங்களேன், சரி, ஏன் அவ்வளோ தூரம் கனிமொழியும் சேர்த்துங்க அந்த லிஸ்ட்டில். உழைப்பது உங்கள் கடமை, உயர்வது எங்கள் உரிமை.
இதுலேயே முடிஞ்சு போச்சா? திராவிட மாடல் உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? நீங்கள் வந்து காங்கிரஸ் கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வரும்போது முக்கியமான பல விஷயங்கள் வந்து இவ்வளோ சீட்டு அவ்வளோ சீட்டு மற்றதெல்லாம் பேசுனாங்க. அது ஏதோ ஒரு நுணுக்கங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. அவங்க ஏதோ 38-40 சீட்டு கேட்டாங்கன்னு சொன்னாங்க. இவங்க ஏதோ 25 அந்த ரேஞ்சில். இதெல்லாம் வந்து கணக்குகள் எல்லாருமே அப்படி தான். இப்போ பிரேமலதா கூட 20 சீட்டு கேட்குறாங்க அவங்க இப்போ தேமுதிகவில். ஐயா வைகோ அவர்கள் 12 சீட்டு கேட்குறாரு. எதை வச்சு கேட்குறாருன்னே தெரியல. 12 பேர் முதல்ல அவர் கட்சியில் உள்ள தொண்டர்களே 12 பேர் இருப்பாங்களான்னு தெரியல. அப்புறம் 12 வேட்பாளர்கள் எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல. கேட்பது யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். அது ரெண்டாவது அவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் தெரியும். அது ஏதோ பேரம் பேசி கொஞ்சம் கம்மியாகும். இது இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பேசிட்டு வரும்போது ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டு வந்தாங்க. நான் அதை தான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சோடங்கர்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஆள் ரொம்ப வம்பு பண்ணுறாரு. அவர் தான் இந்த தாவேகா பக்கம் எல்லாரையும் திருப்பி விடுறவர். அவரும் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான். இந்த சோடங்கரை தமிழக காங்கிரஸில் இந்த தேர்தலுக்கான பொறுப்பாளராக அவரை வந்து மாற்றி விடுகள். அப்போது ராகுல் காந்தி வந்து பார்க்கலாம் என்று பட்டும் படாமலும் சொன்னதாகவும், நான் கேசி வேணுகோபாலை நான் வந்து அனுப்புகிறேன். கேசி வேணுகோபால் ஒரு ராகுலுக்கு அல்லது அந்த குடும்பத்திற்கு மிக நெருக்கமான தலைவர், கேரளாவை சேர்ந்தவர், மிக மூத்த தலைவர் காங்கிரஸில். ஆனால் அதே சமயத்தில் அப்படியே அமைதியாக வேலை செய்யக்கூடியவர். அவரை நான் வந்து என்னன்னு பார்க்க சொல்கிறேன். அவர் வந்து வருவதாக இருந்தது திமுக தலைமையை பார்ப்பதற்கு. திடீரென்று முந்தா நேரத்து அவர் வந்து வருவதை வந்து ரத்து செய்து விட்டார். அதுக்கு பின்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடங்கருக்கெல்லாம் முன்னால் திமுகவோட கூட்டணி இந்த முறை வேண்டாம், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், தாவேகாவுடன் கூட்டணியை வந்து நம்ம பேசுவோம்னு சொல்லி சோடங்கருக்கெல்லாம் வந்து ஆசானாக இருந்தவரே அந்த கேசி வேணுகோபால். இப்போ அந்த கேசி வேணுகோபாலை கொண்டு திமுக தலைமையோட பேச சொன்னால் என்ன ஆகும்? அவருக்கு இன்னொரு ஆசை வேற இருக்கு. இப்போ நடந்து கேரளா எலெக்ஷன் முடிஞ்சுன்னா நம்ம சிஎம் ஆயிடணும். அது விஜயோட ஆதரவுல வச்சு அவங்களுக்கு ஒரு துணை முதல்வரை கொடுத்துட்டு அவர் கேசி வேணுகோபால். எல்லாருக்கும் முதல்வர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. அது சரி, அது இருந்துட்டு போட்டோம். அப்போ கேசி வேணுகோபால்கிட்ட வந்து ராகுல் வந்து கேசி வேணுகோபாலை அனுப்புகிறேன்டாரு. கேசி வேணுகோபால்கிட்ட கேட்டபோது அவர்கிட்ட என்ன சொன்னாரோ தெரியல, வயிறு சரியில்லைன்னு சொன்னாரா, என்ன காரணம் சொன்னாரோ, வருவதை ரத்து செய்து விட்டார், தவிர்த்து விட்டார். சரி, இந்த சோடங்கரை வந்து நீக்கி விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி திருச்சி வேலுச்சாமியை கட்சியிலிருந்து நீக்குங்கள். அண்ணன் திருச்சி வேலுச்சாமி அடித்து தூள்களோடு அந்த காலத்துலேருந்தே ரொம்ப வருஷமாக தெரியும் அவரை. அவர் தடாலடி தான். உண்மையிலேயே காங்கிரஸில் வந்து அந்த அசல் காங்கிரஸ் வித்து என்று சொல்லக்கூடிய ஒரு சிலரில் வந்து திருச்சி வேலுச்சாமி சொல்வதை தைரியமாகவும் எந்த பதவி அந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனதில் பட்டதை தெளிவாக பேசக்கூடிய ஒரு, அந்த வகையில் நான் மிகவும் மதிக்கும் ஒரு காங்கிரஸ்காரர். அதனால் மற்ற காங்கிரஸ்காரங்களாம் மதிக்கணும்ல, நான் வந்து அசல் காங்கிரஸ்காரராக இருந்தால் மதிப்பேன். அப்படி இருக்கும்போது நான் மதிக்கக்கூடியவர்கள் 1-2 பேர் தான் இருப்பார்கள். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ திருச்சி வேலுச்சாமியும் கட்சியிலேருந்து நீக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னால் அவங்க நீக்கிடுவாங்களா? ரைட்டு. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த தீப்பட்ட காயத்தில் தேல் வந்து கொட்டுறதடி கண்மணி என் கண்மணின்னு வைரமுத்து பாடினார். தீப்பட்ட காயம் அதில் தேல் வந்து கொட்டுச்சுன்னா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ இருக்கிறது பத்தாதுன்னு சோடங்கரை வந்து இந்த சொத்துக்கள், தமிழ்நாடு காங்கிரஸுடைய சொத்துக்களை பாதுகாப்புக்கான ஒரு கமிட்டிக்கு தலைவராக போட்டிருக்காங்க. இதுலேருந்து எடுத்துட்டு இல்லை, இந்த பொறுப்பாளராக இப்போதைக்கு இன்று வரை அவர் தான் இருக்கிறார். நாளை மாற்றுவார்களா என்று தெரியாது. மாற்ற அந்த ஒரு மனப்பான்மையில் இருப்பதாக தெரியவில்லை. ஸோ கூடுதல் பொறுப்பு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆளை நீங்கள் வேலையை விட்டு நிற்குன்னு சொன்னால் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தா என்ன அர்த்தம்? மாட்டேன்னு அர்த்தம். இதில் வந்து அந்த சொத்து விவகாரம் போனீங்கன்னா அது ஒரு தனி ட்ராக்கு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஏதோ 15 வருஷத்துக்கு முன்னால் ஏதோ லீஸுக்கு விட்றாங்க, லாங் டேர்ம் லீஸுக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்திடம் ஒரு 3 கோடி ரூபா பணம் வாங்கி காங்கிரஸுக்கு வந்து, அதாவது 180 கிரவுண்டு இருக்குது தானம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்ட்ஸு, அது 2000 கோடி இன்றைக்கி ஒர்த்து. அது அப்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் 3 கோடிக்கு அது வந்து அவருக்கு ரைட்ஸ் எழுதி கொடுத்துருக்காங்க. அது ஆனால் அதுக்குள்ளே வந்து நிறைய ஹைகோர்ட் கேஸு காங்கிரஸுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்து வழக்குகள் வந்து அது அவருக்கு அந்த நிலம் போய் அவருக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ வந்து செல்வ பெருந்தகை தலைமையிலான டிஎன்சிசியில் வந்து அவருக்கு 3 கோடிக்கு பதிலாக 3 கோடி திருப்பி தரேன்னு வாங்கிப்பாரா? 20 வருஷத்துக்கு முன்னால் 3 கோடி கொடுத்ததுக்கு இப்போ வந்து 60 கோடின்னு சொல்லி இவங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க அவர்கிட்ட. அது என்ன கணக்கு? 60 கோடி அவருக்கே போகுமா?
அது சரி, அதை நம்ம அது தனியாக விட்டுருவோம். அதில் போன போது இந்த 60 கோடி 30 கோடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்து கையிலேருந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அவங்ககிட்ட. இன்னொரு 30 கோடி தேசிய தலைமை, அங்கேருந்து தேசிய தலைமைக்கும் குடும்பத்துக்கும் சோனியா குடும்பம் எல்லாம் ஒன்று தானே, அங்கேருந்து வரணும். இது கிட்டத்தட்ட நேஷனல் ஹெரால்டை ஒட்டியே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்தது. சுப்பிரமணிய சாமி கொண்டு போய் கேஸ் போட்டு ஆன்டிசிபேட்டரி பெயிலாம் வாங்கினாங்க. அதோடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்டேருந்து நேரு காலத்தில் வசூல் செய்து தான் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது. அசோசியேட்டட் ஜேர்னலிஸ்ட் ஆஃப் இந்தியா, ஏஜேஐன்னு ஒரு கம்பெனி அது வந்து நிர்வகித்தது. அந்த கம்பெனிக்கு 90 கோடி ரூபாய் வந்து கடன் இருந்துச்சு. அங்கங்கே 2000 கோடி ரூபாய் சொத்துகள் இருந்துச்சு. நான் சொல்கிறது 10 வருஷம் முன்னாலேயே, 10-12 வருஷம் முன்னாலேயே. அப்போது வந்து என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து 90 கோடி ரூபாய் பணம் வந்து அந்த நேஷனல் ஹெரால்டை கொடுத்து கடன்லாம் அடைச்சிக்குப்பா, நல்ல விஷயம், கடன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஏஜேஐயுடைய பங்குகளை எல்லாம் யாருக்கு வரணும்? காங்கிரஸ் கட்சிக்கு. இல்லை, யங் இந்தியா நிறுவனம்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று ஆரம்பித்து, அந்த நிறுவனத்தில் யார் இருக்கிறார்கள் என்றால் சோனியா குடும்பத்தினர், ராகுல் அவர்கள், அதை தாண்டி மோத்திலால் ஓரா, அகமது பட்டேல் இப்போ இறந்துட்டாரு, மோத்திலால் ஓரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு இறந்துட்டாரா? ரைட்டு. அதான் இந்த மாதிரி இவங்க அதாவது குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள். தனியார் நிறுவனம் கடன் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி, அந்த கடன் வாங்கியது ஏஜேஐ. அந்த தன்னுடைய கடனை, வெளிக்கடனை வந்து சரி செய்து கொண்டார்கள். சரி, அப்போ இந்த கடனை யாருக்கு திருப்பி கொடுக்கணும்? காங்கிரஸ் கட்சிக்கு தானே. இல்லை, அதுக்கு பதிலாக பங்காக கொடுத்துட்றோன்னா அந்த பங்கு காங்கிரஸ் கட்சிக்கு தானே போகணும், குடும்பத்துக்கு போய்விட்டது. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, 2000 கோடி அசட் ஆட்டோமேட்டிக்காக யார் பங்குதாரரோ, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனி ஷேர்ஸாக நான் வாங்கிட்டேன்னா உங்கள் கம்பெனிக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே எனக்கு வந்துடும். வேறு ஏதாவது கடன் தான் வந்துடும், கடனை தான் அடைச்சாச்சு. அப்போ 2000 கோடி. இதில் என்ன கேள்வினா, சுப்பிரமணிய சாமியுடைய கேள்வி, அப்போது 2000 கோடி உனக்கு சொத்து இருக்குல்ல அந்த ஏஜேஐயில், அதில் ஒரு 100 கோடி ரூபா சொத்தை விற்று அந்த 90 கோடி ரூபா கடன் அடைச்சிருக்கலாமே, இதுக்கு ஏன் கடன் வாங்கணும் காங்கிரஸ் கட்சியில்? 1900 கோடி சொத்து இருந்திருக்குமே. அது நேஷனல் ஹெரால்டு என்பது காங்கிரஸ் சார்பான பத்திரிகை என்றால் கூட மக்களுடைய பணத்திலிருந்து வசூலிக்கப்பட்டு ஒரு காலத்தில், அன்றைக்கி 2000 கோடி இருந்திருக்காது, ஏதோ 50 கோடியாக இருந்திருக்கும், இன்றைக்கி 2000 கோடி. ஏறத்தாழ இதே ட்ராக்கில் போகுது. இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு 30 கோடி கொடுத்தால் இந்த 2000 கோடி பெருமானம் உள்ள இந்த தேனாம்பேட்டை காங்கிரஸ் கவுன்சில் 180 கோடி என்ன ஆகும்? சரி, இந்த சொத்து பாதுகாப்பு இன்னும் சில இடங்களில் காங்கிரஸுக்கு சொந்தமான நிலங்கள்லாம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. இருக்க காலப்போக்கில் அங்கே ஆக்கிரமிப்புகள் தெரிந்தோ தெரியாமலோ காங்கிரஸ் கட்சிக்காரர்களே ஒரு கால ஆக்கிரமிப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம், காசை வாங்கிட்டு. இல்லை, தெரியாமல் வேறு யாராவது பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து பாதுகாப்பதற்காக ஒரு குழு அமைத்து அதற்கு சோடாங்கரை தலைவராக போட்டிருக்கிறார். அது நீங்கள் சொன்ன மாதிரி கூடுதல் பொறுப்பு. யாரை நீக்க வேண்டும்? சரி, இதற்கு பதிலாக அதை கொடுத்தாங்க, அவரை சமாதானப்படுத்துறதுக்குன்னா இல்லை, கூடுதல் பொறுப்பு. அப்போது சோடாங்கர் தான் இங்கே இருக்க போகிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக சைடில் அந்த குழு அமைக்கவே இல்லை. நெகோசியேஷனுக்காக ஒரு குழு அமைச்சா தானே அவங்க 40 சீட் வேணும், 50 சீட் வேணும்னு கேட்பாங்க. இவங்க ஏதோ 25 கொடுப்பேம்பாங்க, ஏதோ ஒரு நடுவில் ஒரு ஃபிகருக்கு வருவாங்க. இது எல்லா கட்சியிலையும் நடக்கக்கூடிய, கூட்டணியில் நடக்கக்கூடியது. அப்புறம் ராஜ்யசபா மெம்பர் இவ்வளோ வேணும்பாங்க, இதெல்லாம் வேணும். பிரேமலதா அவர்கள் வந்து இந்த பக்கம் 6 கொடுக்குறாங்க, திமுக சைடில் 6 கொடுக்குறாங்க, அந்த பக்கம் 8 கொடுக்குறாங்க அதிமுகவில். 2 ராஜ்யசபா மெம்பர் வேணும்னு கேட்குறாங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு ராஜ்யசபா மெம்பரும் அவங்க பையன் விஜய பிரபாகரனுக்கு மத்திய அமைச்சர் பதவி. ஏன்னா அவருக்கு ஒரு 30 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது பாருங்கள், மத்திய அமைச்சர் பதவி. லனமா அப்படிலாம் வந்து அவங்கள மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. ஐயா கருணாநிதி இருக்கும்போது அழகிரிக்கு வந்து என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது, இந்தியும் தெரியாது, அவரை வந்து மத்திய அமைச்சராக்கவில்லையா? மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் வந்து வேறு யாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் இந்தோனேஷியா வந்தபோது அவர் மந்திரி என்பதற்காக நான் அப்போது தான் அங்கே தமிழ் மன்ற நிறுவனர் தலைவர், இந்தியர்கள் சங்கம், இந்தியா கிளப் என்ற அதுடைய ஜெனரல் செக்ரட்டரி, அப்போது கௌரவ ஆலோசகர் ஜனாதிபதிக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கே உள்ள அம்பாசிடர் கேட்டு நான் தான் அவருக்கு விழா ஏற்பாடு பண்ணேன். அதுவும் ஏன்னா அவங்க அம்பாசிடர் வந்து அவரோட நான் வந்து என்ன பேசுறது, நான் ஹிந்தியில் பேச இல்லை இங்கிலீஷில் பேச, அவர் தமிழில் பேச, என்னத்தை நாங்கள் பேசுறது சொல்லி அந்த லஞ்சு விழா எல்லாத்துலேயும் வந்து விழா நான் ஏற்பாடு செய்தேன். அதுக்கப்புறம்
அந்த லஞ்சும் போது. ஆனால் மூக்க அழகிரி அதாவது மற்ற விஷயங்களை அவரை பற்றி வித்தியாசமாக சொல்லுவாங்க மிகவும். ஆனால் என்னை பொறுத்தவரை பண்பாடு உள்ளவர். எதுக்குன்னா இதை சொல்லும்போது அதையும் சொல்லணும். விழா முடிந்து அவர் அங்கே ஹாங்காங் போயிட்டு வந்துட்டு முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி மிக்க நன்றி தம்பி, அருமையாக அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த புது வருடத்துக்கு எனக்கு வாழ்த்து ஃபோன் பண்ணி அவரே தெரிவித்தார். அது தெரிவித்தது பெரிய விஷயம், அதனால் எனக்கு ஒரு பெரிய பயன் இல்லை. ஆனால் அப்படியே ஒரு நமக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்து கௌரவப்படுத்தினார் என்பதற்காக நன்றி சொல்வது என்பது அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பண்புகளில் அபூர்வமான பண்பு. அந்த வகை எது சொல்லணும்னா, இப்போ நீங்கள் அவரை மந்திரி ஆக்குனீங்க, அந்த மாதிரி விஜய பிரபாகரனை மந்திரி ஆக்கணும்னு இவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது இப்போ 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 அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி அணி வந்துருச்சு ஓரளவுக்கு. ஜான் பாண்டியன் மற்றவங்கெல்லாம் அதில் சேர்ந்துட்டாங்க, சின்ன சின்ன கட்சிகள். 2 கொங்கு கட்சிகள், பெஸ்ட் ராமசாமி தலைமையிலான ஒரு கொங்கு கட்சி, இன்னொரு கொங்கு கட்சி ஒன்று, கோவிந்தராஜன் ஒருத்தர், அவங்க 2 கட்சியுமே அந்த பக்கம் இருக்குது. தாவேகா பக்கம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி யாரும் இது வரைக்கும் போகலை. இனிமேல் எப்படின்னு தெரியாது. காங்கிரஸோட இப்போ எந்த கட்சி மிகவும் வலிமையாக இருக்கிறது கூட்டணியில், கூட்டணி வழியாகவும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனாலும் மிகவும் வலிமையாக இருக்கிறது என்று கருதப்படும் திமுகவில் தான், கூட்டணியில் தான் குழப்பம் அதிகமாக இருக்கிறது உண்மையை சொல்லப்போனால். ஏன்னு கேட்டால் சீமான் தனியாக நிற்கிறாரு, அது கொஸ்டினே இல்லை. காங்கிரஸ் இப்பொழுது வரை பேச்சே ஆரம்பிக்கவில்லை. இந்த பக்கம் திமுகவில் அந்த குழுவே அமைக்கவில்லை. இப்போவும் திருச்சி வெளிச்சாமி நேற்று கூட பேசியிருக்காரு, நாங்கள் தாவேகா கூட தான் போவோம். அவர் எனக்கு ஆட்சியிலேருந்து நீக்கினாலும் பரவாயில்ல, நான் அப்படி தான் பேசுவேங்கிறார். சோடங்கர், இவர் பிரவீன் சக்கரவர்த்தி, இவர்கள் எல்லாருமே தாவேகாவை ஆதரிப்பவர்கள், அதை கூட்டணிக்காக. இந்த பக்கம் செல்வ பெருந்தகை போன்ற 1-2 பேர் தான், அது பல காரணங்களுக்காக அவரே தான் பிரவீன் சக்கரவர்த்தியே சொல்லிட்டாரு, செல்வ பெருந்தகை இந்த மாதிரி ஆதரிக்கிறாருன்னா அவருக்கு சில கட்டாயங்கள் வழக்குகள் இருக்கும்னு வெளிப்படையாக சொல்லிட்டார். ரைட்டு, நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிட்டார். அப்போது காங்கிரஸ் எங்கே போகும் என்கிற ஒரு குழப்பம் இன்னும் தீரவில்லை. அப்படியே காங்கிரஸ் திமுகவுடன் பலவந்தமாக ஒரு கூட்டணி, அது ஏதோ ஒரு மேலிடத்தில் அழுத்தம் கொடுத்து பண்ணாலும் களத்தில் அது அந்த தொகுதி பங்கீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இப்போ அந்த மதுரை வடக்கு கோல் தளபதி, அந்த மாணிக் தாக்கூர், ஜோதிமணி இவங்களுக்கு பிரச்சனை மாதிரி, அதை தாண்டி களத்தில் ஒவ்வொரு இடத்திலும் காங்கிரஸ் வாக்காளர்கள், அங்கே உள்ள உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க விடுவார்களா? உள்குத்து நடந்தால் திமுகவுக்கு பெரிய பலவீனமாகும். இது காங்கிரஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா விசிகாவில் அவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, அவர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட்டாக பேசினது தான் நம்ம சொல்ல முடியும். நேற்றுக்கு பேசினது இன்றைக்கி சொல்கிறோம். இன்றைக்கி அநேகமாக வேறு என்ன பேசுகிறான்னு தெரியல, தெரிஞ்சால் நாளைக்கு பேசுவோம். நம்ம அவர் தமிழக முதல்வர் என்ன முடிவெடுக்கிறாரோ அப்படிலாம் ஒரு சமயம் பேசினார். அப்புறம் 14 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் முடிவு செய்தோம், சாதி ரீதியான கட்சி இருந்தால் கூட்டணி சேர மாட்டோம்னு. இப்போ நேற்று பேசியிருக்காரு. அன்றைக்கி 2011 பாமக இருக்கிற கூட்டணியில் தான் நாங்கள் இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வன்னியர்களை வைத்து கட்சி நடத்துகிறாரு. குழந்தை கூட தெரியும், அவர்கள் முதல்ல வன்னியர் சங்கமாக இருந்து அதுக்கப்புறம் தான் பாமக மாறுறாங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணீங்க? பறையர் இயக்கமாக இருந்தது தானே நீங்கள் விடுதலை சிறுத்தைன்னு கொடுத்தீங்க. இன்றைக்கும் பறையர் தானே உங்களுக்கு பேசிக் கோர் ஓட் பேங்க்கு. அப்புறம் நீங்கள் அவங்கள பார்த்து அது சாதி கட்சி, சாதிகளை அடிப்படையாக கொண்ட கட்சின்னு சொன்னார். ரைட்டு. இப்போது நேற்று தெளிவாகவே சொல்லியிருக்காரு, ராமதாஸ் ஐயா கூட்டணியில் வந்தால், திமுக கூட்டணியில் விசிக வெளியேறுங்கிறார். விசிக வெளியேறினால் உங்களுக்கு தெரியும், அடுத்து உள்ள 4 தளபதிகள் இவர்கள் வெளியேறுவதற்கு நிச்சயமாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். திமுக மூலமாக அவர்கள் பெற்ற பயன்கள் நிறைய, அதனால் திமுகவுடனே அவர்கள் இருந்து விடுவார்கள். திருமாவளவனுக்கு பின்னாலும் ஒரு சிலர் செல்வார்கள் கட்சியில். அப்போ என்ன ஆகும்னா விசிக பிளவுபடும். இப்போது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக பிளவுபட்டால் பறையர்கள் அல்லது பட்டியல் சமூகத்தினருடைய வாக்குகள், விசிகாவை நம்பி திமுக எதிர்பார்த்திருக்கக்கூடிய வாக்குகள் சிதறும். அங்கே பாமகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்பா பையனுக்குள்ள பிரச்சனையினால் ஒரு வித்தியாசம் இருக்குது. நடுவில் வேல்முருகன் வேறு இங்கேயே இருக்கார். இவர் வந்தால் விசிகா நான் வெளியே போவேன்னு சொல்லும்போது அங்கே உள்ள வாக்குகளும் சிதறும். பாமக வாக்குகள் ஏற்கனவே சிதறக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது. இப்போ எந்த அளவுக்கு திமுகவுக்கு வன்னியர் வாக்குகள் அதனால தான் பயந்து போய் என்ன பண்ணுறாங்க,
எடப்பாடி அறிவித்த 10.5% அந்த ஒதுக்கீட்டை நாங்களும் ஒதுக்கணும் இந்த தடவை தேர்தல் வாக்குறுதியில் கொண்டு வராங்க திமுக. ஏன்னா வன்னியர்கள் வாக்கு வேணும்னு. ஆனால் வன்னியர்கள் வாக்கு அநேகமாக பெரும்பான்மையாக அன்புமணி பக்கம் இருக்கா மாதிரி தெரியுது. ஏதோ ஓரளவுக்கு ஐயாவுக்கும் அவருக்குள்ள மரியாதை அந்த அனுபவம் காரணமாக அவருக்கும் வரும். இதில் நடுவில் வாழ்வு உரிமை அவர் வேற கொஞ்சம் பிரிப்பார். இப்படி பாமக வாக்குகளும் பிரிந்து திமுகவுக்கு வந்து ஒரு பலவீனமாக அமையும். பாமக உள்ளே வந்தாலே, ராமதாஸ் ஐயா உள்ளே வந்தாலே என்ன 3 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இவங்க, அவர் 6 சீட்டு கேட்குறாரு. ஒரு 4 எங்கேயோ இந்த ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் ஜி.கே. மணி அவர்களுக்கு கொடுத்தா அவர் ஒத்துப்பார், இன்னும் யாராவது ஒருத்தர் கொடுத்தா ஒத்துப்பார். இப்படி வரும்பொழுது வன்னியர்கள் வாக்கும் வந்து பிரியும், விசிக வாக்குகள் பிரியக்கூடிய வாய்ப்பு வரும் அவர் உள்ளே வந்தார்னா. இதை தாண்டி காங்கிரஸ் தாவேகா பக்கம் போனால் அது ஒரு விதமான ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கும். நீங்கள் சொல்வீங்க 4.5% தான் சார் காங்கிரஸுக்கு வாக்கு. இல்லை, இதில் நிறைய அந்த சிறுபான்மையினரை பொறுத்தவரை அந்த காங்கிரஸ் இந்த பக்கம் இருந்தால் அது ஒரு அடையாளமாக இருக்கும். நீங்கள் காங்கிரஸ் வாங்கிய வாக்குகளை மட்டும் பார்க்கக்கூடாது. காங்கிரஸினால் திமுகவிற்கு எந்த வரக்கூடிய ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய வாக்குகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் எந்த கணக்குலையும் வராது. காங்கிரஸுக்காக சிறுபான்மையினர் அது முஸ்லீம்கள் வாக்கு போடுறாங்க, அந்த இடத்துல நிற்கிறவங்க திமுகனா திமுகவை போடுவான். நீங்கள் திமுக வாக்கு கணக்கில் வாக்கு வங்கியில் கணக்கு பண்ணுவீங்க, ஆனால் உண்மையில் அது காங்கிரஸ் கணக்கில் வரும். அப்போ அந்த 4.5 நீங்கள் சொல்ல முடியாது, அதை விட கூட அது 4.2 6.5 இருக்கலாம், 8.5 இருக்கலாம், 10.5 இருக்கலாம். ஆக காங்கிரஸ் சரி, காங்கிரஸ் இவங்களோட தான் கூட்டணின்னு வைங்க, திமுகவோட தான் ஏதோ ஒரு அழுத்தத்தினால் வலுக்கட்டாயமாக சோடங்கரை மாற்றியோ இல்லை சோடங்கரை வந்து அடக்கியோ ஏதோ பண்ணாங்கன்னு வைங்க. களத்தில் வந்து அவர்கள் வந்து திமுகவுக்கு பணியாற்றவில்லை, திமுகவிற்கு ஆதரவாக பணியாற்றவில்லை என்றால் அது எதிர்கட்சிகளுக்கு, எந்த கட்சியோ எதிர்கட்சிகள் நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கம் தாவேகா, ஒரு பக்கம் சீமான், நாம் தமிழர், இவர்களுக்கு ஏதோ ஒருவருக்கு ஆதரவாக போகும். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் வாக்கு இதுவரை வந்து சிறுபான்மை என்ற வகையில் திமுகவுக்கு தான் பெரும்பான்மையாக வரும் என்று எதிர்பார்க்கக்கூடியது பிரிப்பதற்கு தாவேகா வந்துவிட்டது. இது ஒன்றும் பெரிய இல்லை, அது ஒரு அடிப்படை அரசியல். ஆக கிறிஸ்தவர்கள் வாக்கு பிரிகிறது, முஸ்லீம்கள் வாக்கு காங்கிரஸை பொறுத்து பிரியலாம், வன்னியர்கள் வாக்கு அது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அவர் உள்ளே வந்தால் கொஞ்சோண்டு வன்னியர் வாக்கு வரும், ஆனால் மொத்தமாக இங்கே விசிகா கொண்ட இருக்கக்கூடிய வாக்குகள் வெளியே போகும். அதுவும் வந்து சிதறுபடும், முழுசாக வெளியே போயிடுன்னு சொல்ல முடியாது, முழுசாக இங்கே இருக்கணும். இப்போ இருப்பதிலேயே இன்று மிக பலவீனமான கூட்டணி என்றால் வல்னரபிள்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த ஒரு சூழ்நிலையில் இருப்பது திமுக கூட்டணி தான். இது போக போக இன்னும் ஒரு 15 நாளில் வந்து தெரியும். இன்றைக்கி தான் வந்து பாஜக சார்பாக BL சந்தோஷ் அவர்கள் 65 நாட்கள் இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்கிறது, எல்லாரும் பரபரப்பாக வேலை செய்யணும்னு சொல்கிறாரு. கோர் கமிட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், சமீபத்தில் CNN 18 நடந்த அந்த ஒரு கருத்து கணிப்பை பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து 37%, திமுகவுக்கு 33%, அந்த மாதிரி அதாவது ஒரு 3-4% வித்தியாசத்தில் வருது. அவருக்கு தாவேகாவுக்கு 21%ன்னு வருது. 21% வர்றதுனால வந்து அது அப்படியே சீட்டுகளில் நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு அதாவது ஓட் பர்சன்டேஜ் வேறு. இப்போ சீமான் வந்து 8%, 8.5% வாங்கினார், அடுத்த தடவை 14% வாங்குறாருன்னு வச்சுப்போம், சும்மா ஒரு உதாரணமாக 12, 15ன்னு வாங்குறாரு. பட் சீட்டு 0வாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு சில 4 தொகுதிகள்லேருந்து 35-40% வாங்கினா தான் சீட்டு வாங்க முடியும். அது மாதிரி 21% வாங்கியும் விஜய் வந்து 0 சீட்டாக இருக்கலாம். இல்லை சில சீட்டுகளில் இப்போ வந்து வர செய்திகள் வந்து அவர் வந்து விருகம்பாக்கத்துலேயும் திருச்சி கிழக்குலேயும் நிற்கிறாருன்னு ஒரு செய்திகள் வருது. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னால் நம்ம ஆதன்லேயே நம்ம பேசுனதை எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சில நிகழ்வுகளையும் பேசியிருக்கேன், வீல ஆரம்பிக்கிற தொகுதியில் தான் வந்து நிற்கணும்னு சொல்லி ஜோசியர் சொல்லி அநேகமாக விருகம்பாக்கம், இது அங்கே விளவங்கோடு, இல்லை விருதாச்சலம், அப்புறம் சென்னையிலேயே வந்து வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், இப்படி வந்து வேளச்சேரி, வீணா இங்கிலீஷ் வி, இது ஒரு ஜோசியர் சொன்னார். நம்ம 4 மாதம் முன்னால் பேசியிருந்ததை போன வாரம் வந்து டைம்ஸ் நவுலேயே ஏதோ ஒரு இதுலேயோ ஏதோ ஒரு ஆங்கில சேனல்லே இதை காமிச்சாங்க. பரவாயில்ல, நமக்கு கிடைக்கிற தகவல் வந்து ஆங்கில சேனல்களுக்கு கிடைப்பதை விட 4 மாதம் முன்னால் கிடைக்கிது. நான் அப்போ கிட்டத்தட்ட அதுதான் சொல்கிறாங்க. இப்போ விருகம்பாக்கம் சென்னையில் வருது, வீல ஆரம்பிக்குது, திருச்சி கிழக்குன்னு ஒரு கணக்கில் சொல்லி இப்போ திருச்சியில் மாநாடெல்லாம் நடத்துகிறாரு,
அதனால் அங்கே அதை தான் கனெக்ட் பண்ணி நடத்துகிறாருன்னு. இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ இருப்பதிலேயே மிகவும் பலவீனமான கூட்டணியாக தெரிவது வந்து திமுக கூட்டணி. அப்போ அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் முதல்வராக வர வேண்டும் என்று வருவதிலையும் வந்து எடப்பாடி அவர்கள் முன்னிலையில் இருக்கிறார். அவருக்கும் ஸ்டாலினுக்கும் வரக்கூடிய அந்த 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 கருத்து கணிப்பில் உள்ள அந்த சதவீதம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய அதிக அளவில் கேப் இல்லை. இந்த 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 கேப் இப்படி அப்படி இருப்பதெல்லாம் தேர்தல் நெருங்க இந்த கூட்டணிகள் உறுதியாகும் பொழுது கேப் அதிகமாகலாம், இல்லை கேப் கம்மியாகலாம். அப்படி வரும்பொழுது திமுகவுக்கு மிக வலிமையாக இருந்த ஒரு ஒரு கள அரசியல் திமுக காலிலிருந்து நழுவிக்கொண்டே போகிறதோ என்கிற நிலைதான் இன்று உள்ள நிலை. இது இன்னும் இந்த கூட்டணிகள், அந்த காங்கிரஸ் எங்கே போகுது, ராமதாஸ் ஐயா உள்ளே வந்து விசிகா வெளியில் போகிறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது திமுகவிற்கு இந்த தடவை ஒரு தேர்தல் அடியாக மட்டும் இல்லாமல் கட்சி ரீதியாக ஒரு மரண அடியாக இருக்கும். ஏனென்றால் இந்த சமயத்தில் ஒரு காலத்தில் திமுக, அதை சொல்லி முடிச்சிருவோம், திமுக அதிமுக என்ற இருபெரும் துருவங்களுக்கு இடையே, துருவங்கள்னா சில விஷயங்களில் துருவங்கள், எல்லா விஷயத்திலும் துருவம்னு சொல்ல முடியாது, அவர் அந்த அந்த தலைமையை பொறுத்த வரைக்கும் துருவங்கள்னு வைக்கக்கூடியதில் இருந்த அதை தாண்டி இன்று மாற்று அரசியல் என்ற பேச்சு, இதுக்கு முன்னால் வரவே இல்லைன்னு சொல்ல முடியாது. மூன்றாவது அணி என்று ஒன்று மக்கள் நல கூட்டணி வந்து அது பிசுபிசுத்து போச்சு. ஆனால் இப்பொழுது தான் விஜய் தலைமையில் ஒரு பக்கமும், சீமான் வந்து மிகப்பெரிய சவாலாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஓட்டை பிரிக்கும் பொழுது இப்போ இவங்க சொல்கிற அந்த கணக்கில் 37-33% வந்தால் தொங்கு சட்டசபை தான் வரும். தொங்கு சட்டசபை வரும்பொழுது விஜயோ சீமானோ கிங் மேக்கர் ஆகி விடுவார்கள், இல்லை விஜயும் சீமானும் கிங் மேக்கர் ஆகி விடுவார்கள். இவர்கள் வைத்திருக்க ப்ரொவைடட் இவர்களுடைய அந்த வாக்கு வங்கி வந்து சீட்டாக கன்வெர்ட் ஆகும். சீட்டாக கன்வெர்ட் ஆனால் 10 சீட்டு வச்சுருந்தாலும் வந்து பிஸ்தா தான். அந்த 10 சீட்டு இப்போ 118 வரணும், 102 வாங்குது திமுகவோ இல்லை அதிமுக கூட்டணியும். இந்த ஒரு 15-20 சீட்டு வரணும்னா யார் தயவாவது தேவை? திமுகவிலிருந்து அதிமுகவிற்கு, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து தேர்தலை ஒட்டி யாரையும் வந்து இழுக்க முடியாது, இழுக்கவே முடியாதுன்னு சொல்ல. இன்றைக்கி 10 அமைச்சர் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க தான். அவெல்லாம் ஒரு ஒரு கால நேரத்தில் வெளிவந்தாங்களே தவிர இந்த தேர்தல் சமயத்தில் வந்த மாதிரி டக்குன்னு திமுக அதிமுகக்குள்ளே மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வெளியிலேருந்து தான் மாறணும், இல்லை ஆதரவு வரணும். அப்படின்னால் அது எங்கேருந்து வரணும்? ஒன்று சீமான் அல்லது தாவேகா, இவங்க தான். ஸோ இதுவரை இல்லாத வரையில் தமிழ்நாடு ஒரு புதுமையான தேர்தலை, வித்தியாசமான தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இது தமிழ்நாட்டிற்கு நல்லதா இல்லையா என்பது ரொம்ப இப்போ வந்து ரொம்ப டூ ஏர்லி டு ப்ரெடிக்ட். ஏன்னு கேட்டால் இவ்வளோ நாள் நம்ம திருப்பி திமுக இல்லைன்னா அதிமுகன்னு இதான் மாறி மாறி இவங்க பெட்டரா அவங்க பெட்டரான்னு வரும். அந்த இருகோடுகள் போட்டு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சின்ன கோடுகளாக வரும்பொழுது தான் இது கூட்டணி ஆட்சி என்று வரும்போது பல கட்டாயங்கள் வரும், பல அழுத்தங்கள் வரும். அந்த கூட்டணி என்பதே தினமும் காலையில் எந்திரிச்சாலே இன்றைக்கி கூட்டணி நிற்குமா நிற்காதான்றது ஒரு பெரிய எல்லா தேசிய அரசியல்லேருந்து வரக்கூடியது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வராத, கிட்டத்தட்ட 70 வருடங்களாக வராத ஒரு நிலை இந்த 2026 வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லது நடக்கட்டும், பார்ப்போம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி, வணக்கம்.